அரண்மனை 4 அப்புறம் ஸ்டார் இந்த 2 படங்களுமே வசூல் ரீதியாக உண்மையிலே நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் எது டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 தான். நேற்று 13வது நாளுமே ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுவரையும் 13 நாளில் இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளேயுமே போயிடுச்சு. எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அதே மாதிரியே ஸ்டாருமே வெறும் 5 நாள் 6 நாளுக்குள்ளேயே இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணி அதே மாதிரியே இந்த படமும் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. இந்த படமும் இதுவரையும் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூல் நிலவரத்தையும் பார்ப்போம். அப்புறம் ஆடு ஜீவிதம் அந்த படத்தோட வசூலை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது ஃபைனல் கலெக்ஷன் இதுவரையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ டோட்டலாக இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு, எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி 65 இயர்ஸ் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த படம் இன்னையோட 65 வருஷத்தை கடந்திருக்கு. இந்த படம் வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கு. அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோ போடல, அதுக்கு முன்னாடி நாள் வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, கிளாடியேட்டர் தான். கிளாடியேட்டரில் வரக்கூடிய அந்த எல்லோரும் சுற்றி இருப்பாங்க, அதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சி. அந்த சண்டை காட்சியில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் சையத் ஷக்கீர், குருதேவன் ஸ்ரீனிவாசன், ஜீவன் சிசி, கேஎம் ஃப்ரீ ஃபயர் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஹக்கீம். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வைக்கிறேன், அது என்ன ஃப்ரேம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் அப்படிங்கிறத பண்ணிவிடுங்க. ஸோ நிறைய பேர் அதை பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் இந்தியாவில் 1,63,00,000, வேர்ல்டு வைடு $6.4 மில்லியன் நேற்று கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 19,57,00,000, வேர்ல்டு வைடு $141.5 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸ்ரீகாந்த் அந்த படத்தோட Day 6 ஹிந்தி திரைப்படம் இந்தியாவில் 1,68,00,000, வேர்ல்டு வைடு 1,79,00,000. ஸோ இந்தியா முழுக்க 19,44,00,000, வேர்ல்டு வைடு 21,24,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி, தேட்ரிக்கல் ரைட்ஸ் 22 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் 11,50,00,000 கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் ஒரு 10 கோடி ஷேர் வரணும் அப்படின்னா இன்னொரு 20 கோடி இந்த படம் வசூல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இது லாங் ரன் போகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்குது, 50-50 சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஷிண்டா நோ பாப்பா அப்படிங்கிற பஞ்சாபி மூவி அந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் இந்தியாவில் 63,00,000, வேர்ல்டு வைடு 89,00,000. ஸோ டோட்டலாக இந்தியாவில் 7 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 14,72,00,000 உலகம் முழுக்க ஒரு நல்ல வசூல். பஞ்சாபி மூவி வழக்கமாக அங்கே வெளிநாட்டில் பெரிய வசூல் எடுக்கும். அப்புறம் அரண்மனை 4 அந்த படத்தோட Day 13 தமிழ்நாட்டில் 1,43,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 22,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10,00,000, ஓவர்சீஸில் 52,00,000, டோட்டலாக 2,27,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நேற்று கூட 13வது நாள் கூட 1,40,00,000 மேலே இந்த படம் தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்கு. இத்தனைக்கும் நடுவில் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படமும் தமிழ்நாட்டில் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த படம் 2வது வாரம் 3வது வாரத்துலேயும் நல்லா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பெரிய விஷயம். அப்புறம் அரண்மனை 4 படத்தோட டோட்டல் கலெக்ஷனும் அதோட அந்த ஷேர் டீட்டெயில்ஸும் பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் டோட்டலாக 46,38,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 5,15,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,31,00,000, ஓவர்சீஸில் 15,31,00,000, வேர்ல்டு வைடு 71,15,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 40 கோடி, தேட்ரிக்கல் ரைட்ஸ் 22,50,00,000, ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 37 கோடிக்கு மேலே வந்திருக்கு. இந்த படத்துக்கு 15 கோடி கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. உண்மையிலே பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி 15 கோடி 10 கோடி 20 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு நம்ம சொல்லியே, அதுவும் ஒரு தமிழ் படத்துக்கு சொல்லி ரொம்ப நாளாச்சு. இந்த வருஷத்தில் அப்படி எந்த படமுமே அமையலை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இந்த படம் தமிழ்நாட்டு கலெக்ஷனில் டாப் 3ல் 2024 இருக்குது. அதுக்கடுத்து தான் ஹையஸ்ட் கிராசிங் தமிழ் ஃபிலிம்ஸில் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா
மேபி அயலான இந்த படம் பிரேக் பண்ணிவிடும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்படி தான் டெய்லி 2 கோடி கிட்ட தான் வசூல் பண்ணுதுங்கும்போது அதுக்கான சாத்தியம் தெரியுது. அப்புறம் ரசவாதி அப்படிங்கிற படம் டே 6 தமிழ்நாட்டில் 3 லட்சம், வேர்ல்டு வைடு 4 லட்சம், 43 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 49 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஸ்டார் அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 92 லட்சம், அப்புறம் கர்நாடகாவில் 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸில் 17 லட்சம், வேர்ல்டு வைடு 1,20,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் 13,98 லட்சம் டோட்டலாகவும், கர்நாடகாவில் 1,46,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 49 லட்சம், 3,12,00,000 ஓவர்சீஸில், வேர்ல்டு வைடு 19,05,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி, ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 10 கோடிக்கு மேலே வந்திருக்கு. தியேட்டர்கள் ரைட்ஸு 9 கோடி கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த படம் 1 கோடி கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் இப்போவே கிடச்சிருக்கு. ஸோ உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு, இதில் வந்து அரண்மனை 4 தான் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. 1,43,00,000, ஸ்டார் 92 லட்சம், பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் 31 லட்சம், ஸ்ரீகாந்த் அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் 4 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரசவாதி 3 லட்சம். அப்புறம் ஆடு ஜீவிதம் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த படம் டோட்டலாக பட்ஜெட் இதுதான் வந்து மலையாள சினிமாலேயே ஹையஸ்ட் பட்ஜெட் மூவி. ஏன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட்லாம் மலையாள சினிமாவில் போடவே மாட்டாங்க. 5 கோடி 6 கோடி போட்டாலே ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெருசாக நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய வியாபாரம் மலையாள சினிமாவுக்கு இல்லவே இல்லை. நீங்கள் இவ்வளோ நல்ல படமாக இருந்தாலுமே தமிழ்நாட்டிலலாம் பெரிய வசூல் எடுக்காது. தமிழ்நாட்டில் ஒரு 50 லட்சம் ஒரு மலையாள படம் எடுத்தாலே அது பெரிய விஷயமாக பார்க்கப்படும். அதே நேரத்தில் கேரளாலேயே கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வசூல்லாம் எடுக்காது. அப்படியே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிற, ரொம்ப எக்ஸ்ட்ரானரின்னு சொல்கிற படங்களே 60 கோடி 50 கோடி 70 கோடி அப்படின்னு தான் பண்ணோம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டே 80 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸு ஒரு பெரிய விலைக்கு விற்றுருக்காங்க. அப்படின்னா இந்த படம் பெரிய வசூல் எடுக்கணும். ஏன்னா ஒரு எவ்வளோ 16 வருஷம் உழைப்பு அப்படின்னு அந்த ப்ரொடக்ஷன் டீமே சொல்கிறாங்க, அந்த நடிகர் சொல்கிறாரு, நாங்கள் இத்தனை வருஷமாக இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வேல்யூவை கொடுத்துருக்கு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர். கேரளாவில் 77 கோடி 85 லட்சம், தமிழ்நாட்டில் 8 கோடியே 23 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 81 லட்சம், கர்நாடகாவில் 8 கோடியே 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 49 லட்சம், ஓவர்சீஸில் 59 கோடியே 50 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 160 கோடியே 2 லட்சம். பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 80 கோடி, ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 84 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இந்த படத்தோட தியேட்டர்கள் ரைட்ஸு 47 கோடி. ஸோ ஒரு 37 கோடிக்கிட்டே இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. வாங்கின எல்லா இடத்துலையுமே பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. மலையாள சினிமாவை நம்பி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பெரிய பெரிய விலைக்கு, வெளிநாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையுமே பெரிய விலைக்கு நம்பி வாங்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரியே தமிழ்நாட்டில் இந்த படம் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. இப்போது மொத்தமாகவே மலையாளத்தில் 700 கோடி திரைப்படங்கள் இருக்குது. ஆவேசம் வரையும் ஒரு 100 கோடி திரைப்படங்கள் மலையாளத்தில் இருக்குன்னா அதில் இந்த வருஷத்துலேயே 4 திரைப்படம். ஸோ இந்த வருஷம் மலையாள சினிமாவுக்கு ஒரு பீக்கான ஒரு சமயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக எல்லாரையும் ரசிக்க வைக்கிற மாதிரி படங்களும் இந்த வருஷம் தான் வந்தது. இப்போ வருஷங்களுக்கு சேஷம் கூட கிட்டத்தட்ட ஒரு 82 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட நெருங்குற ஒரு படம் தான். அதுவுமே ஒரு பெரிய வசூல் தான். ஏன்னா 80 கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மலையாள படங்களுக்கு. ஸோ ஆடு ஜீவிதம் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கடுத்ததான் 65 இயர்ஸ் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் 1959ஆம் ஆண்டு வருது. இன்னொரு 65 வருஷத்தை கடந்திருக்கு. ஸோ சிவாஜி சார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னாலே நம்மளுக்கு அவராக தெரிய மாட்டார். இப்போ நம்ம வந்து திடீர்னு ஒரு பாரதியார்னு சொன்னோம்னா அவர் ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். கப்பலோட்டிய தமிழன்னா அவர் ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். கர்ணன் சொன்னால் அவர் ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னால் அவர் ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அதை விட எக்ஸ்ட்ரீம் வேறு யாராலையும் அப்படி பண்ணிடவே முடியாது. அவ்வளோ தத்ரூபமாக யாராலையும் பண்ணிட முடியாது. உண்மையிலே இவர் இப்படி தான் இருப்பார் கட்டபொம்மன் அப்படின்னு பார்க்குறத விட சிவாஜி சாரை பார்க்கும்போது இன்னும் இவ்வளோ கம்பீரமாக இருப்பாரா, அவ்வளோ கம்பீரமாக அதுக்கு மேலே வேறு யாராலையும் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பை வெளிப்படுத்துகிறவர் தான் நடிகர் திலகம். அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த படத்துக்குமே. இந்த படம் அப்ராக்சிமேட்டாக 1 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 10 லட்சம். சென்னையில் மட்டுமே இந்த படம் 8 லட்சம் கிட்ட. அன்றைக்கி காலகட்டத்துக்கு சென்னையில் 8 லட்சங்கிறது பெரிய விஷயம். ஸோ சென்னை கிடையாது, மெட்ராஸு அந்த சமயத்தில். ஸோ 60 லட்சத்துக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு.
அந்த சமயத்தில் இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.